இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இனிமையான நேரத்தில் உங்களுக்கு விஷயம் சொல்ல போகிறேன். நம்முடைய மழை நீரெல்லாம் வீணாக போய் கடலை போய் கலந்துட்டு இருக்கு. அதை தடுத்து அந்த தண்ணியை தேக்கி விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாள் தலைமை பொறியாளர் ஐயா முனைவர் வீரப்பன் அவர்கள் ஒரு திட்டம் சொன்னாங்க. எல்லா ஏரிகளையும் எல்லா அணைக்கட்டுகளையும் 6 அடி ஆழத்துக்கு ஆழப்படுத்தினாக்க அந்த தண்ணியை தேக்கலான்னு சொன்னாங்க. அந்த திட்டத்துக்கு பல லட்சம் கோடி செலவாகுது. அதற்கு பதிலாக நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா பண்ணை குட்டை திட்டம். இந்த பண்ணை குட்டை திட்டத்துல ஒரு ஏக்கர் லேண்டை அப்படியே இதுக்காக ஒதுக்கி 5 அடி ஆழத்துக்கு வெட்டி வெட்டி ஆழப்படுத்தினாக்க அந்த அந்த மண்ணை கரையில சுற்றி வர போட்டால் 5 10 அடி ஆச்சு. அப்போ ஒரு ஏக்கர்ல 10 அடி உயரத்துக்கு தண்ணி நிற்கும். இது மாதிரி பலாயிரம் இடத்துல இது மாதிரி வெட்டினாக்க வர தண்ணி அத்தனையுமே அதில் சேமிச்சிருவோம். நிலத்தடி நீரும் உயரும், அந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ விவசாயத்தில் தான் இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடியாக இருக்கோம். பாக்கி எல்லாத்துலேயுமே முன்னிலையில் இருக்கோம். தொழில்துறையில் சேவைத்துறையில் நம்ம தான் முன்னிலையில் இருக்கோம். விவசாயத்துறையில நம்ம வந்துட்டோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு ட்ரில்லியன் நோக்கி ஒரு ட்ரில்லியன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு இன்னொரு 5 பொங்கல் காத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தமிழர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போது தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.